முதல்ல எண்ணெய் ஊற்றிங்க, கடுகு கொஞ்சம் போட்டுக்கங்க. அதுக்கப்புறம் நறுக்கின வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கங்க, முள்ளங்கி கொஞ்சம் போட்டுக்கங்க. முள்ளங்கி மேலே கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தூவிக்குங்க. அப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு 6 முட்டை எடுத்துங்க. வெள்ளைக்கரு தனியாக, மஞ்சக்கரு தனியாக எடுத்துங்க. முள்ளங்கெல்லாம் வதங்கிச்சான்னு பார்த்துக்குங்க. கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டக்கப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கங்க. 50 கிராம் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். லைட்டாக சிவப்பு மிளகாத்தூள் போட்டுங்க. கிளறி விட்டுக்குங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் ஒரு 50 கிராம் ஊற்றிங்கன்னா கரெக்டாக இருக்கும். லைட்டாக பிரட்டி விட்டுருங்க. வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சிக்கங்க. அரிஞ்சதுக்கப்புறம் அந்த முட்டையில் போட்டுருங்க. அப்புறம் மிளகாய் எடுத்து அரிஞ்சிக்கங்க. சின்னதாக பொடி பொடியாக அரிஞ்சு அந்த முட்டையிலேயே போட்டுருங்க. இந்தமாரி பொடி பொடியாக அரிஞ்சு முட்டையில் போட்டதுக்கப்புறம் தக்காளி ஒன்று எடுத்துக்கங்க. தக்காளி கொஞ்சம் மீடியம் சைஸ் கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி முட்டையில் போட்டுருங்க. நல்லா கலக்கி விட்டுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலக்குங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கங்க கடாயில். கடுகு கொஞ்சம் போட்டுக்கங்க. கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த முட்டையை வெள்ளை முட்டையை எடுத்து ஊற்றிடுங்க. லைட்டாக மிளகாத்தூள் போட்டுங்க. போட்டு லைட்டாக அப்படியே கிளறிங்க. அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நல்லா முட்டை பொடி மாசு வந்ததுக்கப்புறம்
மஞ்சக்கரை எடுத்துங்க. மஞ்சக்கரை எடுத்து சுற்றி அப்படியே ஊற்றுங்க. நல்லா ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கிளறிங்க. இந்த முட்டையை கலக்கிற நேரத்தில் இந்த சைடு முள்ளங்கி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ முள்ளங்கி குழம்பையும் இதையும் சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது.